மீனராசி நேயர்களே, உங்களுக்கான ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? முதல் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இது வாழ்க்கையில நடந்தது 100% நடந்திருக்கும். உன்னுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து நீ செய்யலை அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி வற்புறுத்தி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஜாதகத்தில் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. மீனராசி அப்படின்னு சொல்லும்போது சாஃப்ட், கைண்டு, ஸ்பிரிச்சுவல் என பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். மீனம் சாபம் இருக்கிறது என்று ராசியை மட்டும் வைத்து கூற முடியாது. ஆனால் சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாபம் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்தில் மீனராசிக்கு வரும்னு புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இவங்கள் மீனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாபம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அது பார்த்தீங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸு, புவர் ஸ்லீப், எமோஷனல் எக்ஸாஷன், இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்குது. ஸோ சில விஷயங்கள்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போ. மீனத்தை சோதிக்கக்கூடிய 3 மனிதர்கள் யாருன்னு கேட்டால் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பரிபூரண ஆசிகள். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு ராசியுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எந்தது எப்படிலாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் இதில் உண்மைகள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டீங்க. அதுபோல உங்கள் ராசியை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. நாம் தினமும் ராசி பலன் கேட்கிறோம். பணம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ராசிக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இது எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இது எத்தனை பேர் நம்ம ராசியுடைய நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு ராசி என்பது வெறும் குணாதிசயங்கள் பட்டியல் அல்ல. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்குள் ஒரு மறைந்த மனநிலை, வெளியில் தெரியாத ஒரு பலம், யாரிடமும் சொல்லாத ஒரு பலவீனம், ஒரு விதியின் சோதனை, ஒரு மறைமுக கர்ம பாடம் மற்றும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பிறவியின் திறனாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, சும்மா இல்லை. வெளியில் இருக்கும் மிகவும் தைரியமாக தெரிந்திருக்கலாம். ஆனா இரவு தனியே இருக்கும்போது மனதில் என்ன ஓடுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ராசியின் மறைந்திருக்கும் உண்மை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. எல்லோருக்கும் உதவி செய்பவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் இருப்பார்கள்? யார் இருப்பான்? யார் செய்வாங்க? யார் செய்ய போறாங்க? அதுதான் இந்த தொடரின் கேள்வியே. உன் ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது, தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேகம் பலமாக இருக்கும், மற்றவருக்கு பொறுமை ஆயுதமாக இருக்கும், இன்னொருக்கு அறிவு வரமாக இருக்கும், சிலருக்கு உறவுகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு உளவியல் மற்றும் ஜோதிட குறியீடு இருக்கு. அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எடுக்கிறார்கள்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வெற்றிக்கு வந்த பிறகும் மன நிம்மதியை தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? சிலர் ஏன் அன்பை அதிகமாக கொடுத்து இறுதியில் தான் காயப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் வரும் ஆனால் தங்குவதில்லை? கொடுத்த கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் கையை விட்டு போயிடுத்த எதனால? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசி உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிப்பதில்லை. ஒரு ராசி ஒரு வழியை காட்டலாம். உங்கள் முடிவுகள் தான் அந்த வழியில் உங்களை அழைத்து செல்கின்றன. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த பதிவை வெறும் ராசி பலனாக பார்க்காதீர்கள். இது வெறும் ராசி பலனா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. உங்களை பற்றி நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு கண்ணாடியாக பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. 12 ராசிகருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பேசாத குணம், வெளியில் தெரியாத முகம், மறைந்திருக்கும் பலம், மௌனமாக நடக்கும் போராட்டம், விதி வைக்கும் சோதனை மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய ரகசியம் அதுல இருக்கு.
அவ்வளோ விஷயம் அதில் இருக்கு, சும்மா கிடையாது. அதுபோல ஒவ்வொரு விஷயமும் இந்த பயணத்தை இது பாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள கடைசி வரைக்கும் போலாம். ராசி சொல்லும் குணத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்குள் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ உடனே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் சொல்லி உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிய நான் இருக்கேன். 100% 200% நான் உங்க கூட இருக்கேன். வெற்றி நமதே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கான ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? முதல் 2 விஷயம் சொல்லிடுறேன். இது வாழ்க்கையில நடந்தது 100% நடந்திருக்கும். உன்னுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோ. 1, தெய்வ வழிபாடு மாறி உள்ளது. 1. 2வது, குடும்பத்தில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு. சில வற்புறுத்தல்களால் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம். அதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் சில பாரம்பரிய குடும்பம், பாரம்பரிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கடைபிடிப்பவர்கள்லாம் இருக்காங்க. மீனராசி பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். இதை நீ செய்யலை அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி வற்புறுத்தி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஜாதகத்தில் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. மீனராசி அப்படின்னு சொல்லும்போது சாஃப்ட், கைண்டு, ஸ்பிரிச்சுவல் என பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். மனநிலை, அதாவது ஓடி ஓடி செய்யக்கூடியவர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள். மீனத்தில் முதல் மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது மீனம் கற்பனை உணர்வு, இரக்கம் மற்றும் நிறைந்த ராசியாக காணப்படுகிறது. ஒருவருக்கு பிரச்சனை என்றால் உடனே உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஓடி ஓடி போய் செய்வாங்க. மற்றவர்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக, அதாவது மற்றவங்களோட ஒரு விஷயத்தில் உன்னுடைய விஷயத்தை நீ நிறைய இழந்துடாது. கொஞ்சம் பார்த்துக்கோ. மறைமுக கர்மா அப்படி. அன்பு கொடு, ஆனால் அது எல்லையை அழித்து விடாது. அன்பு கொடு, பாசத்தை கொடு, எல்லாமே கொடு. அதெல்லாம் கரெக்டாக. விதி அப்போது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது போல இருக்கும். எல்லோரையும் காப்பாற்ற முடியாது. முதலில் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்க, முதல்ல ஒன்று நீ காப்பாற்றிக்கோ. அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் நீ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணு. மீனம் சாபம் இருக்கிறது என்று ராசியை மட்டும் வைத்து கூற முடியாது. ஆனால் சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாபம் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்தில் மீனராசிக்கு வரும்னு, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இவங்கள் மீனராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாபம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னால், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு 60 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய விதவியின் சாபமாக கூட இருக்கலாம். சில விஷயங்களோட இதை கூட இருக்கலாம். ஒரு நபரை இழந்த துயரத்தை நீண்ட காலம் மனதில் வைத்திருப்பதும் இருக்கு. ஒரு நபர் இறந்துட்டாங்க, அவங்கள ரொம்ப நாளாக மனசுல சுமந்துண்டு இருக்கீங்க. இதுவும் உங்க ஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கேரிங்காக இருக்கலாம். ஆண்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் இருக்காங்க. பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறார் என்பது உணர்ந்து கொண்டு திறன் இருக்கலாம். பெண்களுக்கு அது மாதிரி இருக்கு. அதே போல மீனத்தில் குடும்பம் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நீங்க உங்கள் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க இருக்கக்கூடிய சில துறையில நிறைய பாதிப்பு ஏற்படுறது அப்படின்னு சொன்னா, கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், மியூசிக்ல இருக்கக்கூடிய துறைக்கு, சினிமா, டிசைனு, சைக்காலஜி, ஹீலிங் ப்ரொஃபஷன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரிசர்ச், ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ஸ், இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சோதனை காலமாக இருக்கிறது. ஒரே மாதிரியான கடுமையான ரொட்டீன் சில நேரம் சலிப்பை கூட ஏற்படுத்துகிறாங்க. இது நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி கூட சில நேரத்தில் இருக்கும். ஆனால் திறமை மட்டும் போதாது. ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டிசிப்ளின் எல்லாமே இருக்கணும். ஈக்குவல் டு சக்ஸஸ் உனக்கு. ஸோ சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. 2வது வந்து பார்த்திங்கன்னா குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸு, புவர் ஸ்லீப், எமோஷனல் எக்ஸாஷன், இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்குது. ஸோ சில விஷயங்கள்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகும். மீனத்தை சோதிக்கக்கூடிய 3 மனிதர்கள் யாருன்னு கேட்டால், எமோஷ்னல் யூசர், புரோக்கன் ப்ராமிஸ் பர்சன், எனர்ஜி ட்ரைனர். இவங்க 3 பேர் தான் உன் வாழ்க்கையில் முதல் சோதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அதாவது எமோஷனல் யூசர்னு சொன்னால் உங்கள் இரக்கத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் உதவி பெறக்கூடியவர். புரோக்கன் ப்ராமிஸ் பர்சன் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாமல் உங்களை நம்பிக்கையை சோதிப்பவர். எனர்ஜி ட்ரைனர் மீன்ஸ் எப்போதும் பிரச்சனையை மட்டும் கொண்டு வந்து உங்கள் மனதையும் அமைதியும் உற்சாகத்தை குறைப்பவர். ஐயோ இவன்ட்டானா, ஐயோ இவன் வந்தாலே பிரச்சனை அப்படின்னு நம்ம தலையில் கை வச்சிருக்கோம் பார்த்துட்டு, ஐயோ வந்தாலே பிரச்சனை வச்சாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லி வீட்டில் அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிகிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருப்பேன். இது போராட்டம் எப்போது மாறும். சில விஷயங்கள் உங்கள் கருணை பலவீனம் அல்ல, உங்கள் உணர்வு சுமை அல்ல. ஸோ கரெக்டாக இருங்க.
நீ பிறருக்காக கரையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு அலையும் உன் கடலுக்குள் இழுத்து செல்லக்கூட அனுமதிக்காதே. உன் மன அமைதியை காப்பாற்றும் நாளில் தான் உன்னோட உண்மையான சக்தி வெளிப்படும். மீனராசி பொறுத்தளவுக்கு எல்லாத்துலையும் ஹைஜாண்டிக்காக எல்லாத்துலையும் நல்லா இருக்கீங்க, எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே, சக்ஸஸ், எவ்ரி திங் இஸ் ஓகே. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கே. ஸோ சில விஷயத்த பார்த்து செய்யுங்க. எது எதில் முக்கியமாக செய்யணுமோ அதில் கரெக்டாக செய்யுங்க. அதுலேயும் இன்னும் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, உன்னுடைய குலதெய்வ வழிபாடு நீ சரியாக பண்ணு. எங்கேயாவது ஒரு இடத்துல தெய்வ வழிபாடு மாறி இருந்தால், வழியாக கும்பிடுறதுங்கிறது வேற, திடீர்னு நீ ஒரு ட்ராக் மாறுறதுங்கிறது வேற. சில பேர் இந்த மாற்றம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மதம் மாறுதல் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே. மீனராசிக்காக சில பேர் மதம் மாறி இருந்தால், தன்னுடைய இந்து மதத்திலிருந்து வேறு மதம் மாறி இருந்தால், இவங்களுக்கெல்லாம் ரகசியத்தில் மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் இருக்கு. இதையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். இந்த மாதிரி இருந்தால், உங்க குடும்பத்தில் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஜோதிடர் யுகம் நேயர்கள், இதுவரையில் நீங்கள் பார்த்தது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுயஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி என்னைக்குமே இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.